ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனிதர்கள் ஆரம்பத்திலிருந்தே எப்போவுமே ஒரு வித்தியாசமான பொருட்களை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் காட்டிக்கொண்டு தான் இருந்தாங்க. ஸோ காய்ஸ், அந்த வகையில் நாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். மனிதர்கள் எப்படி இயற்கையை கொண்டு தனக்கு தேவையான பொருட்களை கண்டுபிடிச்சாங்கன்றதையும் அதை வச்சு எப்படி இயற்கையை மேம்படுத்தலாம்ன்றதையும் தான் இந்த வீடியோவில் ஒரு கண்டினியூவான சீரீஸாக பார்க்கலாம் என்று பிளான் பண்ணியிருக்கோம். பறவைகள் பறக்கிற விதம், தன்னோட இரையை பிடிச்சுக்கொள்கிற விதம், அது மட்டும் இல்லாமல் சிலந்திகள் தன்னோட வலையை மிகவும் ஸ்ட்ராங்காக பின்னி இரைகளை பிடிச்சுக்கொள்கிற விதம், இப்படியான விடயங்கள் மனிதர்களுக்கு எப்பயும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் நோட்டீஸ் பண்ணி டாவின்சி என்ற சயின்டிஸ்ட் பறவைகளோட இயக்க அமைப்பை பயன்படுத்தி பறக்கக்கூடிய மாதிரியான ஒரு கருவியை டிசைன் பண்ணாரு. இதுதான் ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பயோமிமிக்ரி கான்செப்ட் முதல் படி என்றும் சொல்லலாம். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, பயோமிமிக்ரி அப்படின்னா என்ன? பயோ என்றா லைஃப், மிமிக்ரி என்றா இமிடேட். அப்படின்னா உயிர் முறையை பின்பற்றி உருவாக்கப்பட்ட ஒரு டிசைன் என்று நம்ம கருத்தில் கொள்ளலாம். நேச்சர்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கப்படுற இந்த இனோவேஷன் எப்பவுமே ஒரு சஸ்டைனபிலிட்டியான ஒரு டிசைனாக தான் இருக்கும். ஹியூமன் பிரைன் ரொம்பவே அற்புதமான ஒரு பொருள். அது பல பொருட்களை உருவாக்குறதுக்கும் எக்கனாமிக்கல் சர்க்குலேஷனில் கெத்து காட்டுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற அதே நேரம் மிகவும் ஊகிக்க முடியாத கொடூரமான பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துறதுலையும் காரணமாக அமையுது. இதைத்தான் நம்ம என்வாயன்மெண்டல் டிப்ளீஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் மனித இனம் தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு வருது. ஆனால் மற்ற உயிரினங்கள் அவ்வாறு இல்லை. உதாரணமாக பார்க்க போனால் தாவரங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், இல்லை மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்கட்டும், எந்த ஒரு உயிரினங்களாக இருந்தாலும் அது இந்த பிளானெட்டில் தன்னோட நிலவுகையை உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக பல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்து இவ்வளவு காலமாக பர்சிஸ்டண்டாக தன்னோட வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருது. ஸோ நம்ம இந்த அங்கிகள்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்குது. அதைத்தான் நம்ம பயோமிமிக்ரின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் டிசைனை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த என்வாயன்மெண்டல் ப்ராப்ளமுக்கெல்லாம் ரீசனாக இருக்கிற ஃபசில் ஃபியூவல்ஸ் தற்போது ரேஸில் என்னதான் ஃபர்ஸ்ட்டில் இருந்தாலும் அதை பின்தொடர்ந்து நம்மளோட குட் அண்ட் கிரேட் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் வந்து கொண்டே இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இதில் யார் ஃபர்ஸ்ட் வருவான்றதை தீர்மானிக்கிறது இந்த பயோமிமிக்ரி டிசைனோட கையில் தான் இருக்குது. ஸோ இந்த பயோமிமிக்ரி டிசைன் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸோட டெவலப்மெண்ட்டில் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்றதை அடுத்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க.